முதல்ல மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பருக்கும் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கில்டு சங்கத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இது எங்கள் சங்கத்துடைய உறுப்பினர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள தான் உங்களை அழைச்சிருக்கோம். எங்களுடைய கில்டு சங்கம் 1965ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் துவங்கப்பட்டது. இதன் நோக்கம் சிறிய முதலீட்டு தயாரிக்கப்படும் திரைப்பட தயாரிப்பாளர் நலனுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கில்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்த வேண்டும் என்பது சங்க விதிகளில் உள்ளது. ஆனால் கடந்த 8 வருடங்களாக சங்கத்தில் தேர்தல் நடத்தாமல் அலக்கழிக்கும் நிர்வாகிகளை நிர்வாகத்தில் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் சங்கத்தை 2 ஆண்டுகளாக செயல்பட விடாமல் பூட்டி வைத்து எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் உறுப்பினர்கள் அனைவருக்குமே எவ்வித மன உளைச்சல்களை உருவாக்கியுள்ளனர். அத்தகைய கடந்த நிர்வாகத்தினர் அனைவரையும் சங்க உறுப்பினர்கள் நலன் கருதி தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் சங்கம் திறம்பட செயல்படவும் சங்க உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையிலும் சங்க தேர்தல் சரியான முறையில் நடத்தவும் மேற்படி செயல்பாட்டிற்காக சங்கத்திற்கு தற்காலிக புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கவும் இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படுகிறது. மேற்படி சங்க நிர்வாகிகள் தேர்தல் சரியாக ஜனநாயக முறையில் நடத்த தகுதி வாய்ந்த தேர்தல் குழு அமைக்கப்படும். ஏறக்குறைய 4000 உறுப்பினர்களை கொண்ட இந்த சங்கத்தில் சரியாக சந்தா கட்டிய 2500 உறுப்பினர்கள் முன் காலத்தில் வாக்குரிமை நிற்கப்பட்டதும் அதை மாற்றியமைத்து அனைவருக்கும் வாக்குரிமை மீட்டெடுத்து தேர்தல் நடத்தவும் கூட்டப்படும் பொதுக்குழு இது. 2024 மார்ச் 30ஆம் தேதிக்குள் உரிய சந்தா செலுத்திய உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி உரிய குழுக்களின் மேற்பார்வையில் சரியான முறையில் தேர்தல் நடத்தப்படும். அதுக்கோசம் நாங்கள் இந்த மே மாதம் 10ஆம் தேதி பொதுக்குழுவை பிரசாத் லேபில் காலை 11 மணிக்கு கூட்டுறோம். அதில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு நாங்கள் இப்போ படித்த தீர்மானத்தை அனைத்தையும் பொதுக்குழுவில் நிறைவேற்ற போகிறோம் என்பதை இதன் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். நான் முன்னாள் செயலாளர், இந்த மேற்குறிப்பிட்ட சங்கம் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கில்டு என்ற சங்கத்துக்கு முன்னாள் செயலாளர். என் பேர் மதியொலிக்குமார். நிறைய டிவி சீரியல்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துருக்க பிக் பாஸ்க்கெலாம் கூட ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் என் பேர் ஆர் கமலநாதன். கில்டு செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். இந்த பிரச்சனைகள் காரணமாக நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்தராக இந்த எலெக்ஷனை கொண்டு வரதுக்காக மே 10ஆம் தேதி ஒரு பொதுக்குழு பிரசாத் லேபில் கூட்டியிருக்கோம். அந்த கூட்டத்துக்கு எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு இந்த கிளப்பில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது பிரகாரம் எல்லா உறுப்பினரும் இந்த செய்தியை கேட்டுட்டு அங்கே வரணுன்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். இதுக்கு முன்னே இருந்த நிர்வாகிகள் சரியாக பண்ணாமல் கிட்டத்தட்ட 10 வருஷ காலமாக சேர்ந்த உறுப்பினர்லாம் வாக்குரிமை கொடுக்காமையும் அவங்க கட்டின பில்லு ரசீது எதுவுமே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஓட்டிட்டாங்க. ஒரு 2 வருஷமாக கில்டு சங்கத்தையே பூட்டி சீல் வச்சுருக்காங்க. அதையும் திறந்துக்கிறது விட்டு பார்த்தோம். அதையும் திரும்ப நிர்வாகம் சரியாக பண்ண முடியல. இந்த பொதுக்குழு எதுக்கு கூட்டுறேன்னா அந்த உறுப்பினர்கள் கூட்டி மறுபடியும் தேர்தல் கொண்டு வரதுக்காகவும் மறுபடியும் நல்ல மாதிரி இதை நடத்தணும் அப்படின்றதுக்காகவும் எல்லா உறுப்பினர்களும் வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். டிடி மூவிஸ், லைன் ஜி ஹரிதாஸ். ஆக்சுவலாக இந்த பொதுக்குழு நாங்கள் நிறைய ட்ரிப்பு ட்ரை பண்ணிட்டோம். எல்லாரோடும் கலந்து பேசணும். யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை செய்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல இதில். அதனால் நாங்கள் பண்ணால் சொந்தமாக நாங்களே உறுப்பினர்லாம் சேர்ந்து சிறப்பு பொதுக்குழுவாக கூட்டி மே 10ஆம் தேதி 2026 ரிசர்ச் ஸ்டுடியோ வடபழனியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் என்ன முக்கியத்துவம் விஷயம்னா எல்லாருமே இப்போ பணம் சந்தா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தா கட்டினவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு உறுப்பினர் இல்லை, உங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, தேர்தலில் ஓட்டு போட முடியாது, இப்படி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது. அது எல்லாமே இப்போ தீர்மானத்தில் கொண்டு நிறைவேற்றிட்டு எல்லாருக்கும் ஓட்டுரிமை 2024 வரைக்கும் ஓட்டுரிமை கொடுக்க போகிறோம். அதான் எங்களோட கொள்கை, எங்களோட குறிக்கோள். முக்கியமான விஷயம் எல்லா உறுப்பினரும் திருப்பி இது கலந்து இந்த சங்கத்தில் கலந்து நல்ல ஆரோக்கியமாக இது நடத்தணும் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கம் ஒரு பாரம்பரியமான சங்கம். 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தணும். தேர்தல் அதிகாரியாக 2 நீதிபதிகளையும் போட்டாச்சு. ஆனால் அந்த நீதிபதிகளுக்கு இப்போது இடைக்காலமாக நிர்வாகத்தை பார்த்துக்க வேண்டிய தலைவரும் 2 செயலாளரும் கோஆப்ரேட் பண்ணாமல் சங்கம் செயல்படுதுன்ற மாதிரி கோர்ட்டில் தெரிவிச்சுட்டு ஆனால் சங்கத்தை பூட்டி வச்சுக்கிறதுனால எங்களால் செயல்பட முடியலன்னா அந்த 2 நீதிபதிகளும் ரிசைன் பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த 3 நிர்வாகிகள் மேலே குறை சொல்லிட்டு நாங்கள் ராஜினாமா செய்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
இப்போது நாங்கள் இந்த பொதுக்குழு கூட்டி கோர்ட்டில் சொல்லி புதிய தேர்தல் அதிகாரியை நியமித்து தேர்தல் நடத்தணுன்றதுக்கு தான் மெயின் மோட்டிவேஷன். பல படங்கள் இப்போ இதனால் முடங்கி கிடக்குது. அவார்டுக்கு அப்ளை பண்ண முடியல. சிறிய முதலீட்டு தயாரிப்பாளர்கள் அதிக பேர் எங்களுடைய இதில் தான் சங்கத்தில் தான் உறுப்பினர்கள். ஆண்டுக்கு 100லேருந்து 120 படங்கள் நாங்கள் சென்சார் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி சப்சிடிக்கு கூட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப பின்தங்கி போயிட்டு ரோட்டில் நின்று அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய நிலமையில் இன்றைக்கி இருக்குது. சங்கம் வந்து சொந்த கட்டடத்தில் செயல்படக்கூடிய சங்கம் எங்களுது. ஆனால் எங்கள் சொந்த கட்டடத்துக்குள்ளேயே நாங்கள் போக முடியாமல் இன்றைக்கி எல்லாம் ரோட்டில் நின்று குழப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். சரி, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் செய்தியெல்லாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து உட்காந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஏன்னா பத்திரிகையாளர் மூலமாக தான் எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு இது. கிட்டத்தட்ட 4000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 20000 உறுப்பினர் ஒரு பழம்பெரும் சங்கம். 1965 முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையால் தொடங்கப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த சங்கத்தில் எல்லா ஊர்லேயும் இருந்து உறுப்பினர் இருக்கிறாங்க. இவங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சுமார் ஒரு 1500 உறுப்பினரோட விலாசத்தை நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அனைவருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம். கடிதம் மூலமாக வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு. மற்றவர்களுக்கு போய் சேரணும்னா தயவுசெய்து நீங்கள் ஒரு பெரிய அளவில் போராட்டம், சிறிய அளவிலையாவது உறுப்பினர்கள் கொண்டு கூடி தலைவன் ஒரு சங்கத்தை எப்படி நடத்தணும்னு உதாரணமாக இருக்கிறவங்கலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. உறுப்பினர்கள்லாம் ஒன்று கூடி மூத்த உறுப்பினர்கள் ஆலோசனைப்படி இந்த சங்கத்துக்கு ஒரு பொது கூட்டி, இது ஒரு தயாரிப்பாளர் சங்கம். நீங்களும் சிறிய தயாரிப்பாளர்களின் நிலைமையை சரி செய்யும் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தான் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க கில்டு. ஆனால் இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்ம அரசுக்கும் இதை நான் ஒரு வேண்டுகோளா எடுத்து வைக்கிறேன். 5ஆம் தேதி அரசு வரும்போது இந்த சங்கத்தை நீங்கள் கண்டிப்பா இந்த நிலைமையை பரிசீலனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அது வேண்டாம். என்ன அப்படின்னா இது காலங்காலமா எல்லா சங்கங்களும் நேற்று கூட நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கும்போது கில்டு அப்படின்னு கொடுக்க மாட்டேன்னாங்க. தயவுசெய்து கொஞ்சம், அதாவது எப்படின்னா நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தால் எங்கள் விஷயம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு இதான் வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மீடியாலையும் பார்க்கும்போது ஒரு நடிகனை பற்றி போடும்போது மட்டும் அவர் கதவை திறந்துட்டாரு, கதவை விட்டு வெளியிட்டார், தேர்தல் போடாரு, கை தூக்குறாரு. எங்களை மாதிரி விஷயங்கள் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க சிறிய சிறிய தயாரிப்பாளர் சங்க நிலைமையை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை நீங்கள் நாங்கள் ஒரு உணர்வுபூர்வமாக வந்திருக்கோம். நீங்களும் உணர்வுபூர்வமாக இந்த விஷயத்தை செய்தியாக பரவ நல்லா இருக்கும். நான் சகோதரி கேட்டவர் தங்கச்சி கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நிறைய சங்கங்கள் இங்கே பக்கத்தில் கில்டு பூட்டி இருக்கு, சீல் வச்சிருக்கு, தரமாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம்னு சொன்னப்போ தான் இங்கே அனுமதி கிடைச்சது. இதே மாதிரி பல ஆயிரம் சங்கங்கள் தலைவர்கள் செயலாளர் கூட ஈகோ சண்டையில் பூட்டி கிடக்கு. இப்போ ஒரு அப்பா எப்படி வீட்டை விட்டு போயிடுறாரோ, குடும்பத்தை விட்டு பிள்ளைங்க வளர்ந்து அந்த குடும்பத்தை நடத்துகிற மாதிரி நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து சங்கத்துக்கு பொதுக்குழு நடத்தி புதிய நிர்வாகிகள் எங்களுக்குள்ள எந்த பாகுபட்சம் தேர்வு செய்து தேர்தல் நடத்தலான்னு இருக்கும். நிர்வாகிகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தேர்தல் கோசம் 3 நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. நான் பேசுறேன், கொஞ்சம் இருங்க. ஐயா நான் பேசுறேன். ஐயா வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி சங்கர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கனவோட வரோம். கிராமத்துல இருந்து சரி, நகரத்துல இருந்து சரி, பல்வேறு வழியில இருந்து வந்து வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் அது ஐயா தலைவர் வந்து ஜாக்குவார் தங்கம். ஐயா தலைவர் ஜாக்குவார் தங்கம், செயலாளர் துரைசாமி, இன்னொருத்தர் ஜம்பு. ஏன்னா அந்த கனவு எங்களுடைய இதை சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரணுங்கய்யா. இவங்க வந்து அதை வந்து அவங்களுடைய சொந்த பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அதில் வந்து கேள்வி கேட்க உடனே தேர்தல் ஏன் நடத்தப்படலை? அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதேமாதிரி சீர்காழி ஏற்படும் போது அண்ணன் இவர் தான் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு. இவர் தலைமையில் தான் கூட்டி மீண்டும் நிர்வாகிகளை தேர்வு செய்கிறார். அந்த நிர்வாகத்தில் துணைத் தலைவராக இவர் ஜாக்குவார் தங்கத்தை தேர்வு செய்கிறோம். அப்போ தேர்வு செஞ்ச பார்த்து அதே அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்த தலைவர் சரியாக இருப்பாருன்னு தான் நாங்கள் ஜாக்குவார் தங்கத்தை தலைவராக கொண்டு வரோம் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் ஜாக்குவார் தங்கம் வந்த பார்த்து ஐயா ஏஎம் ரத்னம் துணைத் தலைவர், கலைக்கோட்டி உதயம் தமிழ் டிவி ஓனர் வந்து துணைத் தலைவர். அவங்க 2 பேரும் இதுக்காக செயல்படணும் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர்களே இவர் ஜாக்குவார் தங்கம் அங்கே இங்கே ஏரியாவில் இருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறது, அலுவலகத்துக்குள்ளே இருக்க பொருளை தூக்கிட்டு போயிடுறது. அங்கேயே பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கள் எங்கள்கிட்ட இருக்குது, நான் கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு தரேன். சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே எங்கள் அலுவலகத்தை கீழ் அலுவலகத்தையே சொந்த வீடு மாதிரி அவர் பயன்படுத்துறது வந்து எங்களால் ஜீரணம் பண்ண முடியல. அதுக்காக நாங்கள் உரிமையாக கேட்டோம்.